அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பக் கோரி சென்னையில் பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையை பார்க்கலாம். மாணவர்கள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது இல்லை, காலணி வாங்கியதிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை. தமிழக கல்வித்துறையில் அத்தனை குழந்தைகளுக்கும் காலணி வாங்க வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய 77 லட்சம் காலணிகள் வாங்க வேண்டும். அதற்கு 120 கோடி ரூபாய் ஒதுக்கி டெண்டர் விட்டால் காலணிகள் வந்தது. ஆனால் காலணிகள் ஒன்றும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு பொருந்தாத காலணிகளாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் தமிழக அரசின் கேவலமான ஒரு நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. சரி, காலனி தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா புத்தகத்தை வைத்துக் கொண்டு செல்லும் பைகளுக்கு டெண்டர் விட்டார்கள். முதல் டெண்டர் விட்டாங்க. இப்பொழுது அது தொழில்நுட்பம், அந்த பை செய்வதில் தொழில்நுட்பம் அந்த நிறுவனங்களுக்கு இல்லை என்று மறு டெண்டர் விடுகிறார்களாம். ஏனென்றால் குழந்தைகளுக்கு பை வாங்குவதற்காக ஏறக்குறைய 90 லட்சம் பை வாங்குவதற்காக 120 கோடி ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கி, ஆனால் பை இன்னும் முழுமையான பை குழந்தைகளுக்கு செய்து கொடுக்கவில்லை. தொழில்நுட்ப காரணமாக மறுபடியும் அந்த டெண்டர் திருப்பி வாங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலில் ஒரு நாளைக்கு 10,000 பை செய்ய வேண்டும் என்ற ஒரு கணக்கோடு டெண்டர் விட்டிருக்கிறார்கள். மறுபடியும் டெண்டர் விடும் பொழுது 30% பைகள் தயாரித்து தர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். மறுபடியும் அதில் ஒரு குழப்பம். இல்லை, 30% செய்ய வேண்டியதில்லை, 15% பைகளை செய்து தாருங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். பின்பு அதுவும் நடைமுறை இல்லை என்றவுடன் புதிய பைகள் இல்லாமல் பழைய பைகளை குழந்தைகளுக்கு கொடுத்து இந்த ஆண்டின் ஆரம்பத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆக பள்ளி கல்வித்துறையில் காலி பணியிடங்கள் ஒன்றும் நிரப்பப்படவில்லை, கல்லூரி பணியிடங்கள், விரிவுரையாளர்கள் பணியிடங்கள் ஒன்றும் நிரப்பப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மனதிற்கு வேதனையான விஷயம் என்ன என்றால் 4,400 கோடி ரூபாய் நம் மோடி அவர்களின் அரசினால் தமிழக பள்ளி கல்லூரி கட்டடங்களுக்கு, தமிழகத்தில் புதிதாக பள்ளி கட்டடங்கள் கட்ட வேண்டும், ஏற்கனவே பிரச்சனைக்குள்ளாகி இருக்கும் கட்டடங்கள் சீரமைக்கப்பட வேண்டும், பழுதடைந்திருக்கும் கட்டடங்கள் சீரமைக்கப்பட வேண்டும் என்று 4,400 கோடி ரூபாய் மத்திய மோடி அரசினால் ஒதுக்கப்பட்டது. சமீபத்தில் நடந்த கூட்டத்தில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையை சார்ந்த செயலாளர் பிருந்தா என்பவர்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறார்கள். இந்த 4,400 கோடி ரூபாய் தமிழக அரசு செலவு செய்யவே இல்லை. ஒரு பைசா கூட புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படவில்லை என்றால் மோடி அரசு கொடுத்துக் கொண்டிருக்கிறது, கொடுத்துக் கொண்டிருக்கிறது, கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக அரசு அதை கெட்டாமல் கெடுத்துக் கொண்டிருக்கிறது, கெடுத்துக் கொண்டிருக்கிறது, கெடுத்துக் கொண்டிருக்கிறது. 1,500 கோடி ரூபாய் தமிழகத்தில் இருந்து மட்டும் திட்டங்களுக்கு செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பள்ளி கல்வித்துறையில் மத்திய அரசு ஒதுக்கிய பணங்களில் அதிக பணம் திருப்பி அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் எப்படி மாணவர்கள் திருப்தியாக படிப்பார்கள் என்று நாம் கேட்கிறோம். இந்த ஒரு திட்டம் மட்டுமல்ல, நம்மை பொறுத்த மட்டில் மாணவர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் 7,5 லட்சம் பாட புத்தகங்கள் திருப்பி அச்சடிக்கப்பட்டது தமிழகத்தில். ஆக தமிழக பள்ளி கல்வித்துறை மொத்தமாக ஒரு குளறுபடியின் மொத்த உருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. பைகள் வாங்கினால் அதிலும் ஊழல், அதில் கிடைக்கவில்லை குழந்தைகளுக்கு. காலனி, சரியான காலனி கிடைக்கவில்லை, சரியான கல்வி கிடைக்கவில்லை, சரியான பள்ளி அறைகள் கிடைக்கவில்லை.